அன்னைக்கு வந்து என்ன, அன்னைக்கு வந்து தலித்தை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம், ஏன் ஒரு தலித்தை ஏன் துணை முதல், அந்த கொள்கையெல்லாம் அன்னைக்கு எங்கே போச்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு? அன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து சார் ஆதவ அர்ஜுனா விடுங்க, அதை நம்ம இக்னோர் பண்ணலாம். அவருக்கு வேணா அவங்க பெரிய ஆளா இருந்துட்டு போட்டோம், நமக்கு அவர் வந்து நம்மளை பத்தி நாளைக்கு ஏதாவது சொல்லுவார், அவரை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கம் டு ஒரு பாயிண்ட். விஜய் பத்தி பேசுவோம் சார். விஜயோடைய பூத் கமிட்டி அமைப்பேன்னு ஒண்ணு சொன்னாரு, அதுல அவர்களோட கட்சி நிர்வாகிகளை என்னங்க பின்னா அவனுக்கு ட்ரம்ப் கட்சியில இருந்தா கூட வந்து இறக்குவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும், பார்த்து பேசணும், எழுதி கொடுக்குறவங்களும் பார்த்து எழுதி கொடுக்கணும். அவருக்கு வாட் ப்ரோ சார் இன்னைக்கு தான் சார் அப்படி ஒரு பூத் வாக்குச்சாவடி மையம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு ஏஜென்ட் முகவரை நியமிக்கணும் விஷயமே அவருக்கு நேற்றுக்கு முந்தானத்தை யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. 69,000 பூத் கமிட்டி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு 10 நாளைக்கு முன்னாடி தெரியுமாங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். நேற்று முந்தானத்தை யாராவது கூப்பிட்டு பாடம் எடுத்திருப்பாங்க, அதை அவர் அப்படியே இங்கிலீஷ்ல பிஎல்ஏவோ என்னமோ சொல்றாரு, பூத்து லெஜிஸ்லேட்டிவ் ஏஜென்சியா என்னமோ சொல்றாரு, வாக்கு பண்ணது என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நம்ம கட்சி நிர்வாகிகளை தான்